அட இந்த ஐடியா வேற லெவல்ல இருக்கே. கோடை வெப்பத்தை தணிக்கிறதுக்கு இப்படி ஒரு விஷயமா? எப்படின்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரர் இந்த பைப் லைன் வேலை பார்க்குறவங்க மோட்டர் லைனில் இருக்கிறதுனால இந்த மாதிரி செட் பண்ணாங்க, தண்ணி மழை பெய்கிற மாதிரி. அதனால வர்ற கஸ்டமரும் திருப்தியாக இருக்காங்க, நாங்கள் வேலை பார்க்குறதுக்கும் நல்லா குளுமையாக இருக்குது. ஹோட்டல் உரிமையாளரோட அற்புதமான ஐடியா. ஹோட்டல்ல வாட்டர் ஃபால்ஸ் கொட்டுதேப்பா. இந்த மேலே விழுகிற தண்ணியை வேஸ்ட் ஆகாமல் நாங்கள் பின்னாடி இப்போ வயலுக்கு போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஆடு மாடுக்கு புல் முளைக்கிற மாதிரி கோழியெல்லாம் வளர்க்குறோம், அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால தண்ணியும் வேஸ்ட் ஆகாமல் நல்லா இருக்கும். நாங்களும் வரவங்களும் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போகிறாங்க. மாவட்டம் கல்லல் பக்கத்துல மருங்கிப்பட்டியில அலெக்சாண்டர் ஜனத் மேரி தம்பதியர் கடந்த 7 வருஷமா ஹோட்டல் கடை நடத்திட்டு இருக்காங்க. இவங்களுடைய கடை பாத்தீங்கன்னா தகரத்தினால கூரை அமைச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சம்மர் டைம் வந்துட்டாலே கடைக்கு வர வாடிக்கையாளர்களும் சரி, அதே சமயம் கடையில வேலை செய்யறவங்களுக்கும் சரி ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சோ இது அலெக்சாண்டருக்கும் ஃபீல் ஆயிருக்கு. விவசாயத்துல அதிக ஈடுபாடு கொண்டவராகவும் பிளம்பிங் வேலை தெரிந்தவராகவும் இருக்கிறதுனால இவரே ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி களத்துல இறங்கிட்டாரு. கடையில மேற்கூரையில பிளாஸ்டிக் பைப்புகளை துளைகள் அமைச்சு அது வழியா தன்னுடைய வயல்ல இருந்து நீரை மறுசுழற்சி மூலியமா கடையில மேற்பரப்புல நீர் வீழ்ச்சியா விழுமாறு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. மதிய நேரத்துல பாத்தீங்கன்னா பைப்பு வழியா தண்ணீரை திறந்து விட்டுருவாருங்க. சோ ஒரு மழை வர மாதிரியே இருக்கும், பாக்குறதுக்கு மழை வந்துட்டு இருக்கிற மாதிரியே காட்சி அளிக்கும். சோ கடைக்கு வர வாடிக்கையாளர்களும் ரொம்ப சந்தோஷத்தோட வெப்பத்தின் தாக்கம் இல்லாம சாப்பிட்டுட்டும் போறாங்க. இந்த ஐடியா சூப்பரா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி பலரும் இவரை பாராட்டிட்டும் இருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.